ஒவ்வொரு மனிதனுக்கும் கணக்கு உண்டு. கணக்கு உண்டு. நியாய தீர்ப்புல கிறிஸ்தவனாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் தீர்க்கப்படுகிற கணக்கு எப்படி என்றால், நம்ம என்னெல்லாம் செய்தோம், என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், என்னெல்லாம் செய்ய போறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது எல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு தேவன் என்ன செய்யறார், கணக்கு கேட்க போறார். கணக்கு உண்டு. பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னால், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு கொடுக்க அவர் என்ன செய்யறா, பெருகும்படி நாடுகிறேன். இந்த கால வேளையில என் அருமையான சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க சொல்றாரு என்னன்னா, உங்க கணக்குக்கு பலன் பெருகும்படியே நான் என்ன செய்யறேன், நாடுகிறேன். ஆண்டவரிடத்துல கணக்கு கேட்பார் என்று அந்த கணக்கு பெருகும்படியே என்ன செய்யறாராம், நாடுகிறேன். ஆண்டவரே, நான் தோல்வி பார்க்க கூடாதுப்பா. நீங்க கணக்கு கேட்க போறீங்க, அதுக்கு நான் பதில் என்ன பண்ணணும், சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இத சொல்றானா, பிலிப்பியர் பவுலினுடைய ஊழியத்திற்காக, அவனுடைய தேவையை சந்திப்பதற்காக மனப்பூர்வமாய் பொருள் உதவி என்ன பண்ணாரா, செய்தார். பிலிப்பு பவுல் செய்த ஊழியத்தினுடைய தேவைகளை நினைத்து அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக மனப்பூர்வமாய் பொருள் உதவி செய்தார். உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும், உண்மையான ஊழியத்தை செய்கிற மக்களுக்கு பொருள் உதவி செய்யும் பொழுது பரலோகத்துல அதன் கணக்கு என்ன செய்யுமா, பெருகுமா. ரோமர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் நம்ம ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு என்ன செய்யணுமா, ஒப்புவிப்பான். ஆனா ஒவ்வொரு மனுஷனும் இதை குறித்த கணக்கை தேவன் என்ன பண்ண போறாரு, கேட்க போறாரு. நம்ம அந்த காலத்துல அந்தகாரம் என்ன, மறைவாய் செய்த காரியங்களை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யாருக்குமே தெரியாது அப்படி நம்ம செய்யற காரியத்தை தேவன் என்ன செய்யறாரு, கவனித்து அதுக்கு கணக்கு என்ன செய்ய போறாரு, கேட்க போறாரு. ஒரே ஒரு வசனம் வாசிச்சிருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்கம்மா. வெளியரங்கமாக அந்தரங்கமும் இல்லை, பாருங்க, வெளியரங்கமாக அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளோ ஆண்டவருடைய பார்வையில வெளியே வராத மறைபொருள் எதுவுமே இல்ல. அப்போ ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்கிறா, அந்த கால செயல்கள், நம்ம செய்யற அந்த காலத்துல செய்த தவறுகள், தப்பிதங்கள், கர்த்தருக்கு செய்த பிரிவில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் கணக்கு என்ன செய்ய போறாரு, கேட்க போறாரு. ஒரு நாளைக்கு வரப்போது வெளியே, அன்னைக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அடுத்த ஒரு வசனம் நம்முடைய நடத்த, ரோமர் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5லிருந்து, அது ஒரு 3 வசனத்தை படிச்சிடலாமா? 5லிருந்து 11 வசனம் இருக்குது, படிச்சு பார்ப்போமா? ரோமர் 2:5 படிங்க. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும், பாத்தீங்களா, நல்லா படிச்சுக்கங்க, நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கின நாளிலே உனக்காக பாருங்க, கோபாக்கின நாளிலே உனக்காக கோபாக்கின என்ன செய்வாரா, அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு தேவன் என்ன செய்ய போறாரு, பலனளிக்க
ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியே தான் நம்ம தேடணும். நம்ம மனம் மாறணும், நம்ம கடின இதயம் மாறணும், அந்த கோபத்துல வெளியே வரணும். அவன் அவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை தேவன் செய்யறாரு. நீ எதை செய்யறியோ அதுக்கு வேண்டிய பலனை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். 8வது வசனம் என்ன சொல்லி பாருங்க. சண்டைக்காரனாய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை செய்வான். ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீ சண்டைக்காரியாய் இருந்து சத்தியத்தை கீழ்ப்படியாமல், சத்தியத்துக்கு என்ன செய்யற கீழ்ப்படியாம இருக்கிறது, அநியாயத்துக்கு கீழ்ப்படியிலேயே கர்த்தர் வரும் நாளிலே அப்படி கோபம் உன் மேல வரும் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் சொல்லுது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். தேவனிடத்தில் என்ன இல்ல? நீ என்ன செய்றியோ, நீ ஆண்டவருக்காக என்ன செய்றியோ அது எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் இருக்குது. அது எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் என்ன செய்ய போறாரு? கொடுப்பார். முதலாவது என்ன சொன்னேன்? மறைவாய் செய்த காரியங்களை கணக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இரண்டாவது நம்ம நடத்தையில நம்ம செய்யற காரியங்களை என்ன பண்ணணும்? அடுத்தது மூன்றாவது நம்முடைய வார்த்தை. படிங்க மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36 37 படிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார். ஒண்ணு, ஆண்டவருடைய சமூகத்துல உடனே நின்று ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது நீ குற்றவாளியா நிற்க போறியா இல்ல நீ நீதிமானா நிற்க போறியா? நீங்களே முடிவெடுத்துக்க. நாட்கள் சமீபம் இருக்கிறது. காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய நடத்தை, நம்முடைய வார்த்தை, நான்காவதாக நம்முடைய நற்கிரியைகள். எபேசியர் 6:8 வாசிங்கம்மா. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நற்மனதோட ஊழியம் செய்யுங்கள். மனுஷனுக்கென்று நம்ம என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். மனுஷன் மகிமைப்படுத்துறாங்க, கனப்படுத்துறாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக செய்யணும். கர்த்தருக்காக செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது? கணக்கு இருக்கிறது, பலன் இருக்கிறது. நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? சோதிப்பாருங்க. நிறைய நேரத்தில் நம்மளை சோதிப்பாரு. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்திற்கு ஏற்றவனாய் இருப்பார். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆனா இங்க பாருங்க, இந்த வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு என்ன செய்யறான்? ஏதுவாய் இருக்கிறான். தன் சகோதரனை நீங்க நினைக்கிறீங்க உங்க கூட பிறந்தவங்க மட்டும்தான் நினைக்காதீங்க. சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நியாயமில்லாம கோபித்துக் கொள்ளுகிற விஷயத்துல தேவன் என்ன எப்படி இருக்கிறாரு? ஏதுவா இருக்கிறார். ஆலோசனை சங்கத்துக்கு ஆலோசனை சங்கனா எங்க? கர்த்தருடைய சமூகத்துல ஒருவேளை பெரிய பிரஸ்தாப படைத்த பெரிய அதிகாரிகள் மத்தியில நிக்க வச்சு எல்லாரும் எதிரிலையும் நம்மளை உயர்த்துவார். யார? வீணன் என்று சொல்லுகிறவன். அப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கூட்டத்தை நிறுத்தி
அந்த இடத்துல நம்மளுக்கு உயர்வை கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்றாரு, அவனை என்ன செய்யக்கூடாதா? மூடன் என்று சொல்லுகிறவன் என்ன பண்ணுவானா? எரி நரகத்துக்கு முட்டாள். இது முட்டாள், எதுக்கும் லாக்கி இல்ல அப்படின்னு சொல்றவ ஆண்டவர் பாப்பார். என் பிள்ளைய பார்த்தா நீ முட்டாள்னு சொன்ன, என் பிள்ளைய நீ தான் எரி நரகத்துக்கு என்ன செய்ய போற? போக போற. என் பிள்ளைய ஒரு நாள்ல நான் உயர்த்துவேன்னு சொல்லி உங்களை உயர்த்துவார். நம்முடைய உள்ளார நோக்கங்களை கவனிக்கிறார். 1 கொரிந்தியர் 4:5. ஆனதால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. இப்போ மறைந்திருக்கிற சில குறைகள், சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு அது தெரியல. பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பார்த்து என்ன சொல்லலாம்? ஒருவேளை உங்களை பார்த்து சில விஷயங்களை என்ன இது படிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம், எல்லாம் இருந்த பொண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்துல எவ்வளவு அழகா சில காரியங்கள் எப்படி இருக்குதாமா? மறைவா இருப்பதோ. ஆனா நாள் ஒன்று வரும், அந்த நேரத்துல கர்த்தர் அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வாரு? புகழ்ச்சியை கொடுப்பார். அல்லேலூயா. 7வதாக, நீங்க அன்பு செலுத்துவதிலே ஏதாவது குறைபாடு இருக்குதான்றதை கவனிக்கிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்கம்மா. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் சொல்றார், மனைவிகளே கர்த்தர் என்ன செய்யணுமா? நீங்க செலுத்துற அன்பு, உங்க கணவன் மேல நீங்க செலுத்துற அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது என்ன பண்ண? ஒரு நாள்ல கணக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கணும். அடுத்தது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்க. அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்க. ஆண்டவர் சொல்றாரு. மனைவி மட்டும் சொல்லல, புருஷர்களை பார்த்து சொல்றாரு, கசந்து கொள்ளாதீங்க. எப்ப பார்த்தாலும் எரிச்சல் அடையாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க. அன்புக்கு அடிப்படாது எதுவுமே கிடையாது. நீங்க கொடுக்கிற அன்பில எல்லாம் கட்டப்படும், சரி செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லி அதை செய்யுங்க. கண்டிப்பா லாபத்தை கர்த்தர் மாற்ற அவராலே முடியும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம், பிள்ளைகளே பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே விட்டு வைக்கல. நீங்க எப்படி பெற்றோருக்கு உண்மையான அன்பு காட்டுவீங்க? அது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே உங்க அம்மா கிட்ட எப்படி கொடுங்க? உங்க பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் உண்மையான அன்பு செலுத்துங்க. உண்மையா இருங்க, ஏமாத்தாதீங்க, பொய் பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிட்டு மனம் திரும்பிடுங்க. நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்வீங்க. இல்லை என்றால் ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வேண்டிய நாட்கள் வந்துடும். அடுத்தது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திருநற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். எப்போதும் சந்தேக பார்வையிலேயே உங்க பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க. அதுலயும் லிமிட் இருக்குது, ஒரு அளவுதான். உங்க கண்ணு எப்போதும் எங்க இருக்கணும்? அந்த ஒரு பார்வையிலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ நம்ம காட்டுற அன்பை கூட தேவனுக்கு கணக்கில் வச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவர் மேல காட்டுற அன்பை கணக்கு வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் தேவன் தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஒன்று வந்துடும், கவலைப்படாதீங்க. நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, ஏமாத்துறவன் யாரு, திருட யாரு, பொய்ய யாரு, கள்ள தீர்க்கதரிசி யாரு, உண்மையானவங்க யாரு, எல்லாம் நியாய தீர்ப்புல என்ன செய்ய போகுது? வந்து நிற்க போகுது. கர்த்தர் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து என்ன பண்ண போறாரு? நிறுத்திடுவாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய உண்மை நிலைமைய கர்த்தர் பரிசோதித்து அவற்றை வெளியரங்கமாக்கி நம்மளை கணக்கு கேட்பாரு. நம்மள ஒவ்வொருத்தருடைய உண்மை நிலையையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு நடக்குது,
இப்படி ஏமாற்ற உலக மாயை 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 மாயை. என் தேவ ஜனமே, என் அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எங்களுக்கு போதிக்கிறார். இன்னைக்கு சீர்பட்டெடுக்க வேண்டாம். யாருன்னா எப்படி நான் செஞ்சுட்டு போட்டோம், உங்க கணக்கை கரெக்டா கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல இந்த உலகத்திலே இங்க வாழ்ற நாள்லயே உங்க கொம்பு உயர்த்தப்படும். உங்க கொம்பு உயர்த்தப்படும். ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நீங்க போவீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க தாழ்த்தப்படலாம். நிறைய பேர் இங்க மறைந்திருக்கலாம். நிறைய பேர் உங்களை பார்த்து ஏளனமா நினைச்சு இதெல்லாம் என்ன பிரயோஜனம் கூட சொல்லி இருக்கலாம். ஆனா நாள் வரப்போது கர்த்தர் உங்க தலையை நிமிர செய்வார். அல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கிற செய்கைகள் என்ன செய்யறாரு பார்க்கிறார். உங்க நடத்தையை பார்க்கிறார், உங்க வார்த்தையை பார்க்கிறார், உங்க நற்கிரியைகளை பார்க்கிறார், உங்க மனப்பான்மையை பார்க்கிறார், உங்க உள்ளான நோக்கங்களை பார்க்கிறார். நீங்க உண்மையா செலுத்துகிற அன்பு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாராலும் சரி, எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசோதித்து அவற்றை வெளிப்படையாக காண்பிக்கிற நாள் வரப்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 7வது அதிகாரம் 11 13 வசனங்கள் இருக்கிறது. வாசித்து பாருங்க. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவி மேல் சினம் கொள்ளுகிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் பாவி மேல் என்ன செய்கிறாரா? சினம் கொள்ளுகிறார். சினம் என்றால் கோபம், கோபம் கொள்ளுகிறார். அடுத்தது அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாடியேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க. மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா அவருடைய பட்டயத்தை என்ன பண்றாரா? அவர் பட்டயத்தை என்ன செய்யறாரா? அவருடைய பட்டயம் இருபுறமோ நியாயாதிபதியாகி நம்முடைய ஆண்டவர் நாள்தோறும் பாவிகள் மேல எவ்வளோ பாவமான காரியங்களை செய்து கொண்டு துணிகரமான பாவங்களை செய்துகிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிய பிள்ளை நான் ஏற்றி அதை என்ன செய்யறா? அமயத்தப்படுத்துகிறார். 13வது வசனம். அவனை மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். அல்லேலூயா. மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். மரணம் இதுக்கு மேல இவனை விட்டு வச்ச என் நாம தான் என்ன செய்யும்? போஷிக்கப்படும். அதனால என்ன செய்யணும்? அந்த மரண ஆயுதங்கள் என்ன செய்யறாரா? ஆயத்தம் பண்றாரா? தம்முடைய அம்புகள் என்ன செய்யறாரா? அக்கினி அம்புகள் ஆக்குகிறார். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு போயிருக்கார். யாரு? தன் பாவ வாழ்க்கையில ஈடுபடுகிற பாவத்தை சேர்க்கிறவர்கள். அடுத்தது பாருங்க, சிலர் தங்கள் வெகுமதிகளை சேர்த்து வைக்கிறார்கள். அதையும் கூட கவனிக்கிறார். சேர்த்து வைக்கிறது தப்பில்ல, ஆனா கவனிக்கிறார் ஆண்டவர். வாசிக்க 6:20 மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனம். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்க? சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறதும் இல்லை. அங்க திருடர் கண்ணை விடுகிறதும் இல்லை. பரலோகத்துல சேர்த்து வைங்க உங்க பொக்கிஷத்தை. மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41 42 படிங்க. தீர்க்கதரிசி என்றும் நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவர் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவார். நீ ஏற்றுக்கொண்டா நடக்கும். அடுத்தது 42. நீ சீசன் என்றும் என் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் நீ சீசன் என்று என் ஊழியக்காரன் என்று நம்பி இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அது பலனை என்ன செய்வேன்? அடையாமல் போக மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கமா. பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேலே பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினார். நீ என்ன
எதை குறித்து எதை கொடுக்குறியோ ஆண்டவருக்காக, நீ எதை செய்றியோ அதை எல்லாத்தையும் தேவன் என்ன செய்றாரு? பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அடுத்தது அவனவன் வேலைப்பாடு வெளியாகும் நாளானது என்ன செய்யமா? அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினால் வெளிப்படும். அவனுடைய வேலைப்பாடு அந்த எத்தனை நன்மை உள்ளது என்று அக்கினினால் என்ன செய்வார் ஆண்டவரே? நீ கொடுத்தது எவ்வளவு மனரம்பியமா கொடுத்தியா, இல்ல வருத்தத்தோட கொடுத்தியா, எல்லாம் என்ன பண்ண போறாரு? எல்லாம் ஒரு நாள்ல பரிசோதித்து பார்த்து அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலி பெறுவான். நீ கொடுத்ததுல உண்மையா நீ கொடுத்தனா, அந்த கொடுத்ததுல வைத்து ஒரு காரியம் செய்திருந்தா அதனுடைய பலனை, அதுக்குரிய கூலிய கர்த்தர் உனக்கு பல மடங்கு என்ன செய்வார்? கொடுத்துருவார். அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவன் கட்டினது வெந்து போனா அவன் நஷ்டமடைவார், அவனும் ரட்சிக்கப்படுவான். அதுவும் எப்படி இருக்குமா? தப்பினது போல இருக்கும். அக்னி இல்லாத கட்டுல தப்பினது போல இருக்கும். கொடுக்கிற விஷயங்கள் எதுவா இருந்தாலும், என்ன ஒரு காரியமா இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. ஆமென். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பாக என்ன பண்ண போறோம்? வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய நியாயஸ்தலத்துல நிற்க போறோம், வெளிப்பட வேண்டும். அதான் வெளிப்படுத்துற விசேஷம் 22:12 வாசிச்சுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. இதோ நான் என்ன செய்ய போறேன்? சீக்கிரம் வரேன், சீக்கிரம் வரேன். கர்த்தர் உண்மையாகவே நீங்க கொடுக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை கர்த்தர் பெருக செய்வார். உடைய வார்த்தை, உடைய நட, உடைய நற்கிரியை, உடைய மனப்பான்மை, உள் நோக்கம் நியாயத்திற்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் நியாயத்திற்கு உண்டு. கர்த்தர் இந்த நாளிலே நம் அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்களை அவர் கவனிக்கிறார். நம் நடத்தை கவனிக்கிறார், நம்முடைய வார்த்தையை கவனிக்கிறார், நற்கிரியை கவனிக்கிறார், நம்முடைய மனப்பான்மை கவனிக்கிறார், நம்முடைய உள்ளான நோக்கத்தை கவனிக்கிறார். நாம் செலுத்துகிற அன்பையும் அவர் கவனிக்கிறார். நம்முடைய வேலை, நம்முடைய ஊழியம் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். நம்ம சேர்த்து வைக்கிற பாவத்தையும் கவனிக்கிறார். நம்ம பொக்கிஷத்தை எங்க வச்சிருக்கிறோம் கவனிக்கிறார். நம்ம எப்படி கொடுக்கிறோம் என்பதை கவனிக்கிறார். மகா இருக்கும் கிருபை நிறைந்தீர்களாம் யாரவரே, இந்த நல்ல கால வேளைகளோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீ பேசினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. அடையாளை மறைத்து நீ வெளிப்பட்டதுக்காக நன்றி. நீ கொடுத்ததை நான் சொல்லிட்டு ஆவியானவரே. அப்பா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நியாயத்தை நீ கொண்டு வர போறீர் ஆண்டவரே. அந்த நாளிலே ஆண்டவரே எங்களை குற்றவாளியாக நிற்காதபடிக்கு நாங்கள் நீதிமான்களாய் நின்று ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும். அந்த உடைய பிள்ளைகளுக்கு விசேஷம் அனுகிரகம் செய்வீராக. இதனாலே கர்த்தரோட ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றி. மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை எந்த இடத்துல தலை குனிமையோடு இருக்கிறார்களோ சீக்கிரத்தில் அவருடைய தலையை நிமர செய்யும். அவருடைய ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இதை கேட்கிற, இதை பார்க்கிற, இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் மனம் மாறுவார்களாக, மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரை விலையேறப்பட்ட ரட்சிப்பை சுமந்தளிப்பதாக. அந்த நியாயத்தீர்ப்பை குறித்த ஒரு பயத்தை, நடுக்கத்தை கர்த்தருக்கு கொடுப்பீராக. அந்த உணர்வை கர்த்தர் கொடுப்பீராக. ஒரு கீழ்ப்படிந்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். ஆண்டவரை பாவத்தை சேர்த்து வைக்காதபடிக்கு தேவநாமத்துக்கு மகிமையான காரியங்களை செய்ய அவர் அனுகிரகம் செய்யும். உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தேவ சமாதான குடும்பங்களில் இருக்கட்டும். இந்த நிமிஷம் அவரை நடத்தினதுக்காக நன்றி. இனி உடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.